ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு டக்குன்னு இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிடலாம், உங்கள் விருப்பம்தான். இது கூடால சேர்க்குறதுக்காக நான் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இனிப்புக்காக நான் இன்றைக்கி சீனி அரை கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சீனி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் வாசத்துக்காக ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக சீனி சேர்த்துட்டு உரலில் வச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ரவை சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்ததுமே மொத்தமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா தண்ணி அதிகப்பட்டால் நம்ம ரெண்டாவது அதை எடுக்க முடியாது, வேஸ்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு தண்ணி தேவை இருந்தால் சேர்த்துக்கிடலாம். இப்போ மறுபடியும் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா தண்ணி எதனால் குறைவா சேர்க்குறோன்னா, நம்ம சேர்த்துருக்க சீனியில் தண்ணி சேர்த்ததுமே அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இந்த அரை மணி நேரத்தில் அந்த சீனி நல்லா மெல்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா அந்த ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா பணியாரம் சுட்டுவிடலாம். இப்போ இந்த மாதிரி திக்னஸில் இருக்குது. நான் இதை ஒரு மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிட போகிறேன். அப்போ அந்த ரவை நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சுவிட போகிறேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை விடையும் இது இப்போ கொஞ்சம் திக்காக தான் ஆகிருக்கு. ஏன்னா அந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கும் பாருங்கள். அதனால் அந்த ரவை இப்படி கையில் தொட்டு பார்த்தோன்னா அந்த ரவை துருன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது நல்லா ஊறிட்டு இப்போ இதில் நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட போகிறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். மொத்தமாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இனி இந்த மாவு இருக்கட்டும். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குழிப்பணிகார கல் வச்சு விட போகிறேன். இப்போ கல் நல்லா காஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் நேரடியாக கடாயில் எண்ணெய் விட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிடலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி செய்யும்போது பார்க்குறதுக்கு அந்த சைஸ் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகுனதும் அந்த குழியில் பாதி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி மாவு எடுத்து சேர்த்துக்கிடலாம். அந்த குழி ஃபுல்லாகவே மாவு சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா அது வெந்து வரும்போது கொஞ்சம் சைஸ் பெருசாகும். அப்போ விரிஞ்சு வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதை அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டாலே போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பினதுக்கப்புறமாவும் நீங்கள் ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும், சூப்பராக ரெடியாகி வந்துடும். இது வேகிறதுக்கு டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும், சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நம்ம அதை ஊற வைக்கிறோம் பாருங்கள், அந்த அரை மணி நேரம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ரொம்ப சூப்பராக இது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவும் அப்படி பிச்சு பார்க்கும்போது நல்லா உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அப்படி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஏலக்காயோட வாசமும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி,
வணக்கம்.